நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி அதிகாரிகள் முன்னிலையில் நடந்தது. மத்திய அரசின் நேரடி உதவித்தொகை வங்கி கணக்கில் செலுத்தும் திட்டம் தொடர்பாக புதுவை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி கல்வி இணை இயக்குனர் கிருஷ்ணராஜ் தலைமையில் இயக்குனர் வல்லவன் முன்னிலையில் நடந்தது. நிகழ்ச்சியில் மத்திய சுகாதார இணை செயலாளர் விஸ்வாஸ் மேத்தா கலந்து கொண்டு மாணவிகளின் உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டத்தின் நோக்கம் மற்றும் பயன்கள் குறித்து விளக்கி கூறினார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, பள்ளி முதல்வர் வளவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மாணவிகள் திட்டத்தின் நோக்கம் குறித்து தெரிந்து பயனடைந்தனர். நேரடி பண பட்டுவாடா திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவது வங்கிகளின் முக்கிய பொறுப்பு என்று மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் கூறினார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் கூறுகையில், நேரடி பண பட்டுவாடா திட்டம் ஒரு மேஜிக் போன்றது. இதன் மூலம் பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் போடுவதால் எந்த வழியிலும் ஊழல் நடைபெற வாய்ப்பில்லை. மேலும் அரசு திட்டத்தின் முழு பயனும் மக்களுக்கு சென்று சேரும் என்றார். தொடர்ந்து இந்த திட்டம் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் சில மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட உள்ளதால் இதனை வெற்றிகரமாக செயல்படுத்தும் முக்கிய பொறுப்பு வங்கிகளுக்கு உள்ளது. எனவே அரசுடன் வங்கிகள் ஒத்துழைத்து இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த உதவிடுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் ஏழை மக்களும் வங்கிக் கடன் வாங்க உரிமை உள்ளதால் ஏழை மக்களுக்கும் சிறிய கடைக்காரர்களுக்கும் அவர்களின் தகுதிக்கு ஏற்ப வங்கிகள் கடன் வழங்க முன்வர வேண்டும் மற்றும் வங்கி சேவை இல்லாத கிராமங்களில் கிளைகளை துவங்க வங்கிகள் முன்வர வேண்டும் என்று கூறினார். புதுவை வில்லியனூரில் உள்ள நூலகத்தை தரம் உயர்த்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் கூறுகையில், வில்லியனூரை சுற்றியுள்ள பகுதிகளான திருபுவனை, மதகடிப்பட்டு, நெட்டப்பாக்கம், உழவர்கரை உள்பட பல்வேறு கிராமத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட கலை கல்லூரி, பொறியியல், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் படித்து வரும் நிலையில் அவர்கள் வில்லியனூர் நூலகத்தில் புத்தகங்கள் எடுக்க வரும்போது அவர்களின் தேவைக்கு ஏற்றார் போன்றும் மாணவர்களின் தேடுதலுக்கு விளக்கம் அளிக்கும் வகையிலும் வில்லியனூர் நூலகத்தில் புத்தகங்கள் இல்லை. மேலும் நூலகம் சரிவர திறக்கப்படுவதில்லை. தற்பொழுது நூலகம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. எனவே அரசு மாணவர்களின் நலன் கருதி வில்லியனூர் நூலகத்தை தரம் உயர்த்தவும், சொந்த கட்டிடம் அமைக்கவும், மருத்துவம், பொறியியல் போன்ற மாணவர்களுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் கிடைத்திட வழி செய்திட வேண்டும் என்று கூறினார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் சென்ற ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களில் விடுபட்ட மாணவர்களுக்கு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் ஊக்கப்பரிசினை வழங்கினார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊக்கப்பரிசினை வழங்கி வருகிறார். அதன்படி 2011, 2012ஆம் ஆண்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஏற்கனவே 2 கட்டமாக பரிசளிப்பு விழா நடத்தி ஊக்கப்பரிசினை வழங்கினார். அதில் விடுபட்டவர்களுக்கு ஊக்கப்பரிசுகள் வழங்கும் விழா நடந்தது. விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் விடுபட்ட மாணவர்களுக்கு ஊக்கப்பரிசு வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்தார். மேலும் மாணவர்கள் நன்றாக படித்து சாதனை புரிந்து பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பதுடன் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர் கல்வியில் சாதனை புரிய வேண்டும். அப்போதுதான் மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று பேசினார். தொடர்ந்து விடுபட்டவர்களுக்கு தனது பிறந்தநாளை முன்னிட்டு வழங்கி வரும் மிக்சியை வழங்கினார். விழாவில் தொழிலதிபர் தங்கம், செல்வராஜ், கருணாநிதி, நெல்லித்தோப்பு இதயாத் பாய், மூர்த்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுவை கனரா வங்கியில் மானிய உதவி பெறும் பயனாளிகளுக்கு வங்கி கணக்கு துவங்குவது தொடர்பான சிறப்பு முகாம் நடந்தது. புதுவை கனரா வங்கியில் அரசின் நலத்திட்டங்களுக்கு மானிய தொகை பெறும் பயனாளிகளுக்கு வங்கி கணக்கு துவங்குவது குறித்த விளக்க கூட்டமும் வங்கி கணக்கு துவங்க சிறப்பு முகாமும் நடந்தது. முகாமில் வங்கி பொது மேலாளர் மீனாட்சி சுந்தரம் பங்கேற்று உங்கள் பணம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் கீழ் மானியம் பெறுவது குறித்தும் வங்கி கணக்கு துவங்க வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உரையாற்றினார். தொடர்ந்து திருச்சி கிளை மேலாளர் சம்பந்தம்
தமிழக பொது மேலாளர் சேகரன் ஆகியோர் விளக்கு உரையாற்றிய நிகழ்ச்சியில் மானிய தொகை பெறும் பயனாளிகளுக்கு புதிய வங்கி கணக்கு துவங்க விண்ணப்பம் வழங்கப்பட்டு புதிய கணக்கு துவங்கி வரவு செலவு புத்தகம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பயனாளிகள் பங்கேற்று பயனடைந்தனர். புதுவை தொழிலாளர் துறை சார்பில் நடந்த வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அமைச்சர் ராஜவேலு பணி ஆணையை வழங்கினார். புதுவை தொழிலாளர் துறை வேலை வாய்ப்பகம் சார்பில் தனியார் நிறுவனங்களில் பணியில் சேருவதற்கான வேலைவாய்ப்பு முகாம் நடந்தது. 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்ற நேர்காணலில் 100 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் தலைமையில் இணை இயக்குநர் தம்மு கணபதி வேலைவாய்ப்பு அதிகாரி முன்னிலையில் நடந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணையினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தனியார் நிறுவன அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை சாய்பாபா சேவா சமிதி சார்பில் நடந்த ஆன்மீக பட்டிமன்றத்தில் நடுவராக சுகிசிவம் பங்கேற்று தீர்ப்பு வழங்கினார். புதுவை ஸ்ரீ சாய்பாபா திருமண நிலையத்தில் ஸ்ரீ சீரடி சாய்பாபா சேவா சமிதி சார்பில் சமயம் இன்று சரியான பாதையில் செல்கிறதா இல்லையா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடந்தது. இதில் சமயம் சரியான பாதையில் செல்கிறதா என்ற அணியில் இலக்கிய செல்வி ரேவதி குறிஞ்சி வேந்தனும், இல்லையா என்ற அணியில் நகைச்சுவை நாவலர் மோகனசுந்தரம் சுந்தரவள்ளி ஆகியோரும் பேசினர். இருதரப்பு வாதத்தையும் நடுவராக பங்கேற்ற சுகிசிவம் கேட்ட பின்பு சமயம் இன்று சரியான பாதையில் செல்லவில்லை என்று தீர்ப்பு அளித்தார். இந்நிகழ்ச்சியில் சாய் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுவை திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா முன்னிலையில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு சிறுவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை உருளையன்பேட்டை ராஜா நகரில் திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞரணி சார்பில் கிறிஸ்துமஸ் விழா இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா முன்னிலையில் நடந்தது. விழாவில் நெல்லித்தோப்பு விண்ணேற்பு மாத ஆலய பங்கு தந்தை குழந்தைசாமி பங்கேற்று குடிலில் இயேசுவின் திருவுருவத்தை வைத்து ஜெபம் சொல்லி ஆசீர் வழங்கி சிறுவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். விழாவில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிபி திருநாவுக்கரசு, பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை துப்பறியும் விசாரணை இதழின் ஆண்டு விழாவில் அரசு கொறடா நேரு கலந்து கொண்டு விருதுகள் வழங்கி சிறப்பித்தார். புதுவை தட்டாஞ்சாவடியில் துப்பறியும் விசாரணை இதழின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் விருது வழங்கும் விழா இதழ் ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் ரிச்சர்ட் ஆனந்த் தலைமையில் பத்திரிகையாளர்கள் சங்க தலைவர் மதி மகாராஜா முன்னிலையில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அரசு கொறடா நேரு, நீதியின் குரல் நிறுவனர் பாஸ்கரன் பங்கேற்று விருதுகள் வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திரா நகர் பொறுப்பாளருமான ஏகேடி ஆறுமுகம், காங்கிரஸ் மாநில செயலாளர் கண்ணபிரான், பாட்கோ தலைவர் பிரசாந்த் குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் திரைப்பட இயக்குனர் ஆபாவானன், திரைப்பட நடிகர் பைல்வான் ரங்கநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக துணை ஆசிரியர் பாஸ்கர் வரவேற்று பேசிய விழாவின் நிறைவில் துணை ஆசிரியர் தனசேகரன் நன்றி கூறினார். புதுவை முத்தரையர்பாளையம் ஸ்ரீ ஐயப்ப ஆலயத்தில் ஐயப்பனுக்கு உசுட்டேரியில் ஆராட்டு விழா நடந்தது. புதுவை முத்தரையர்பாளையம் கோவிந்தப்பேட்டையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஐயப்ப ஆலயத்தில் நடந்து வரும் பிரம்மோற்சவத்தில் ஐயப்பனுக்கு உசுட்டேரியில் நீராட்டு விழா நடந்தது. விழாவினை முன்னிட்டு ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு வழிபாடுகளுடன் ஊர்வலமாக உசுட்டேரிக்கு கொண்டு செல்லப்பட்டு ஏரியில் ஆராட்டும் பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் ஆராதனையும் நடந்தது. விழாவில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்று ஐயப்ப பஜனையுடன் ஐயப்ப சுவாமி ஊர்வலத்தில் பங்கேற்று வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஐயப்ப சேவா சங்கத்தினர் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் செய்திருந்தனர். புதுவை அரியாங்குப்பத்தில் நடந்த 1000 மரக்கன்றுகள் நடும் விழாவில் சபாநாயகர் சபாபதி பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டு விழாவினை துவக்கி வைத்தார். புதுவை அரியாங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகரில் ராவணன் படிப்பகம் மற்றும் மில்லர் விளையாட்டு கழகம் சார்பில் 1000 மரக்கன்றுகள் நடும் விழா நடந்தது. உயிர் வாயு பற்றாக்குறையினால் சுற்றுச்சூழல் வெப்பமடைந்து நோய்க்கு ஆளாகி வரும் நிலையில் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வாழ மரங்களை வளர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அனைவரின் கடமை என்பதை உணர்த்தும் வகையில் நடந்த விழாவில் திராவிடர் கழக தலைவர் லோகு ஐயப்பன் தலைமையில் விளையாட்டுக் கழக தலைவர் ரவிச்சந்திரன், படிப்பக தலைவர் அபிமன்னன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு விழாவினை துவக்கி வைத்தார். விழாவில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டனர். புதுவை பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில் சண்முகாபுரத்தில் சட்டமன்ற பொன்விழா ஆலோசனை கூட்டம் நடந்தது. புதுவை சண்முகாபுரத்தில் பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில்
புதுவை சட்டமன்ற பொன்விழா குறித்த ஆலோசனை கூட்டம் சண்முகா நகர் இயக்க கிளை சுப்பிரமணியன் தலைமையில் நடந்தது. பொதுச் செயலாளர் தீனதயாள் ரெட்டியார் வரவேற்று பேசிய கூட்டத்தில் பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி சரித்திரம் குறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்ராஜ், தியாகி பெரியசாமி, சிவ இளங்கோ உள்ளிட்டோர் பேருரை நிகழ்த்தினர். இயக்க தலைவர் சிவராஜ் சட்டமன்ற பொன்விழா பற்றிய தீர்மானங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார். நிறைவில் சண்முகாபுரம் செயலர் மணிவண்ணன் நன்றி கூறிய கூட்டத்தில் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சட்டமன்ற பொன்விழாவினை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.